पुष्पवल्ली स्वर्णवल्लम्बिकाधनाथ शेर्वराय स्वामिनः परिवार देवता यो वेदां ब्रह्मणो भगवान् हृदयनाथामरेन्द्रस्मै ब्रह्मद ब्रह्मादा आयुर्कीर्तिं प्रजान्तुः धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं वलदीपं सततं वस्त्रं दीर्घमायुः पूर्वष्टाम्बालनाथ कल्याणगिनाथ स्वामिनः पुष्पवल्ली स्वर्णवल्लम्बिकाधनाथ शेर्वराय स्वामिनः परिवार देवता प्रसाद सुधीरना நான் கும்பிட்டு சாமி பார்த்தீங்கன்னா கல்யாணி ஐயனார். இந்த சாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு குலதெய்வம். அதாவது இந்த பக்கத்தில் இருக்க 18 பட்டிக்கு சொந்தமான ஒரு கோயில். இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னா அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணி எப்படி இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுனால எல்லோரும் பயனடையிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து கிடைக்காது. இன்றைக்கி வந்து ஐயனாரோட பிறந்தநாள் அது எல்லோரும் பார்க்கணும்ல. அதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம குழு இருக்குல்ல, கல்யாண குழுவில் அதை போட்டுவிட்டா எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால இந்த வீடியோ எடுக்கிறேன். சாமி எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. உள்ளே போகாது திருப்பி இவர் தான் இந்த கோயில் கும்பாசம் ஆனதுலேருந்து அசோக் பேர். இவர் தான் நமக்கு இந்த கோயில் பணிவிடையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அசோக் நன்றி. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேர்வராயர், அதாவது ஒரு மன்னர். இந்த கோவில் கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நபர் இவர். இந்த மன்னருடைய கனவுல தோன்றி தான் நம்ம ஐயனார் வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த மன்னர் இந்த கோயிலை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து கட்டினாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யானைகளை வச்சு போர் அடிப்பாங்க. 18 பட்டி ஒரு பெரிய மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும். நம்ம துளசி வாண்டேர் அப்போல்லாம் வந்து அவங்க பாரம்பரியம் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப நாளாக வந்து இது பாலடைஞ்சு கிடந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கோயிலில் இருக்க பக்தர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து புனரமைச்சு நிறைய எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாருமே பாடுபட்டு இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வேண்டிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான கோவில் இது. கல்யாணி அப்பன் சுவாமி என்னுடைய குலதெய்வம். இதில் இன்னொரு விசேஷம் என்ன நினைக்குன்னா, ஜாதி மதம் இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா எல்லோரும் இருப்பாங்க. ஐயர் எல்லா ஜாதியுமே இருக்கும். A to Z எல்லா ஜாதிக்காரங்களும் 18 பட்டியும் கும்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் ஸ்தலம் இது. இன்றைக்கி எனக்கு கொடுத்து வச்சது என்னென்னா, ஒரு கல்யாணி அப்பனோட பிறந்த நாள், சாமியோட பிறந்த நாள் அன்றைக்கி இன்றைக்கி ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு கொடுத்து வச்சுக்க மிகப்பெரிய விஷயம். எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க. உடையார் கோவில் பாபநாசம் தாலுக்கா அம்மாப்பேட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. அதனால் இது எல்லாருக்கும் பகிருங்க, எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பெயர் சாமிநாதன், சர்க்கார்நாதன் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.